தலைவராக இருக்கும்போது இங்கே பார்க்கலாம். இது பேசப்படும். இது வந்து செவிடன் காதன உள்ள சங்கு மாயிட்டான். இதுக்கு ஒரு முடிவு வரவை அவதாரி முனையான பெயர்லயே பவி கொடுக்கலாம். எல்லா கம்பெனிலும் இருக்கு. தயவு செய்து இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் அளந்து கதைங்க. நாங்க அளந்து கதைக்கிறத நான் சொல்றேன். நீங்கள் 40 பேர் இருக்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கௌரவ அமைச்சர் 40 எந்த கட்சி ஒரு நேரம் கிடைக்கிற நாமினேஷன் அடுத்த உங்களுக்கு இன்னொரு கிடைக்கிற நாமினேஷனே கிடைக்கலையா? நாமினேஷன் கிடைக்கவே இல்லையா? நீங்கள் என்ன பற்றியே நானும் பேசியிருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலையும் பேசியிருக்கிறேன், இங்கேயும் பேசியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் குடியேறியிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் இங்கே அவர்கள் படித்தவாதிகளாக யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேறுவதில் நாங்கள் அடுத்த பரந்தது. அதை விட மலையகத்திலிருந்து சிங்கள அரசின் யுத்தம் காரணமாக 83 56 பிறகும் நாங்கள் குடியேற்றப்பட்டார்கள். கிளிநொச்சியின் பிரதானமான தொழில் விவசாயம். இரணமடுவை நம்பித்தான் கிளிநொச்சி இருக்கு. இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற 6வது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாட்டேன் என்று இதுவரையும் சொல்லுங்க. யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிச்சதில்லை. விவசாயிகளின் பிரச்சனையை முதல் முடிவு கட்டும் போது பல தடவை விட்டுருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணா இப்போ வாங்க, ஜெயபுரத்தில், மலையாளபுரத்தில், கிருஷ்ணபுரத்தில், பாரதிபுரத்தில் அல்லது கல்லாறு போன்ற இடங்களில் குடிக்க தண்ணி இன்றைக்கு இல்லை. பூனேரியில் பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. ஆனால் இரணமடுவிலேருந்து கொடுக்கப்படுறது இல்லை. இரணமடுவிலேருந்து குடிக்க தண்ணியோட இங்கே ஒரு குறிப்பிட்ட ஷேடிங் ஏரியா தான் வழங்கப்படும். பிரதானமானது விவசாயம். இம்முறை இந்த பெருவெள்ளம் காரணமாக நிறைந்த விவசாய இனங்கள் பாதிக்கப்பட்டும் போயிடுச்சு. இனி இருக்க போகிற நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சிறுபோகம் தான். சிறுபோகத்தில் 21,000 ஏக்கருக்கு சிறுபோகம் செய்யலாம். நான் இங்கே கணக்கார அமைப்புகள் இருக்கணும், விவசாய திணைக்களம் இருக்குது, நீர்ப்பாசன திணைக்களம் இருக்குது, தெரியுது. ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்தை தரமாட்டோம் என்று சொல்ல. யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தனமாக வாடகை. இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்தில் 15,000க்கு மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்களித்திருக்காங்க. எனக்கு மட்டும் வாக்களித்திருக்காங்க திருப்புவாங்க. அதை விட கடந்த 2015 சரி அல்லது 10ஆம் ஆண்டுலையும் கிளிநொச்சியில் எங்களுக்கு விடுத்த வாக்குகளை விட யாழ்ப்பாண மக்கள் வாக்குகள் எங்களை எம்பியாக்கணும். யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரிதல் இல்லாமல் இருக்கிறது. இது அரசியலுக்காக காலங்காலம் வாரவர்கள் தங்களை கதைக்கெல்லாம் போகலாம். இங்கே எந்த அரசியலும் இரணமடு குளத்துக்குள்ள இல்லை. இரணமடு குளத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம். இரணமடு குளத்தில் கிளிநொச்சியில் செய்யப்படுற நெல் உற்பத்தி என்பது யாழ்ப்பாணத்துக்கான அரிசி தேவை மட்டுமில்லை, இலங்கையில அரிசி தேவையிலும் ஒரு பங்கை செலுத்துது. ஆனால் இது நிதானமாக பொறுமையோட கவனமாக செய்யப்பட வேண்டிய விஷயம். இதில் எதுவும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்கள் அப்படி செய்கிற விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு குழுவை நியமிங்கோ. இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரங்கியாறு திட்டம் ஒன்று 1000 மில்லியன் ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே இருக்குது. பரங்கியாறு திட்டத்தால் தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போகிறது பற்றி ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போகிற இப்போ குடமுருட்டி ஆத்தால போகிற தண்ணி கடலுக்கு போகுது. அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்குது. எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதை நாங்கள் எல்லாரும் நிற்கிற எங்களோட கவனங்கள் முழுக்க இரணமடு தான் இருக்குது. ஆனால் இதில் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய முழங்காவில் அங்கால இருக்கக்கூடிய கடலோட கலக்கிற நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு அதுக்கான பீசிபிள் ரிப்போர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டு கையில் இருக்குது. கடந்த ஆளுநர்கிட்ட இருந்தது. அவை பாரியார் மன்னிக்கணும், பாரியார் திட்டம் ஏற்கனவே 1000 மில்லியன்ல செய்யப்பட்ட திட்டம் இருக்குது. ஆகவே தலைவர் ஒரு விஷயம் ஒரு பட்டத்துக்கு நின்று நாங்கள் யோசிக்கலாம். ஒரு பொறுமையா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிலைமை எங்களுக்கு தெரியும். நான் தீவு பகுதியை சேர்ந்தாங்க. என்னுடைய பூர்வீகம் தீவு பகுதி. என்னுடைய அம்மா நெடுந்தீவு, அப்பா எல்லாம் பற்றி மண்டலீவு. நான் தண்ணி யாழ்ப்பாணத்தில் பிரதானமாக எந்த தேவை? யாழ்ப்பாணத்துக்குள்ளே பிரதானமாக தேவை, நெடுந்தீவு வரைக்கும் தேவை. ஆனால் தண்ணி இல்லை என்றதுக்காக அந்த மக்கள் வெறுத்து ஒதுக்கி அப்படி ஒரு குறையும் நினைக்கிறேன். கிளிநொச்சியில் இன்றைக்கு இவ்வளவு பிரதிநிதிகள் இருக்குன்னா 6வது நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம்னு சொன்னாங்க. ரிமீட் சொல்லுங்க. அப்படி நாங்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் நாங்கள் செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில் இது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை பற்றி குடும்பம் போட்டு பரிசீலித்து அதை நிதானமாக யோசித்து அங்கால கருப்பட்ட முறையில் கட்டப்படுற டேம் ஒன்று வருமென்றால் அதை பற்றி பரிசீலிங்க. நல்லது. அதில் எப்படி கட்டப்பட்டு தண்ணி எப்படி எடுக்கலாம் ஏற்கனவே அது அந்த திட்டம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது. அதுவும் நல்லது.
நாங்கள் மகாபலி வந்தால் கூட நாங்கள் எதிர்க்கிறோம் இல்லை. ஆனால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனைக்கு எடுக்க வேணும். ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு நீர் வரும் என்றால் அந்த நீர் பாதிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆறுக்கு சொந்தம், மாகாணத்துக்கா மத்திக்கா சொந்தம். அப்படி என்ன எங்களோட பிரச்சனை தீர்க்கிறதுக்காக வந்த திருத்தங்கள் என்ன, அரசியல் தீர்வு என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன, இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்படவும். தயவு செய்து நான் திரும்ப அதில் தெளிவாக சொல்வேன், யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று கிளிநொச்சியை சேர்ந்த எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாவிக்க. கனராயன் ஆறு பாகிற பிரதேசத்தில் குறிப்பாக விளாத்திக்காட்டின் பின்பக்கம் ஃபுல்லாக மண் அல்லப்பட்டு குளம் உடைக்கிற நிலைமைக்கு வருது. இரண்டு குளம் பெரும் பாதிப்புக்கு இருக்குது. இங்கே வன்னேரி குளத்தின் ஒரு பக்கத்தில் மண் அள்ளப்படும். இங்கே இதில் போனீங்கன்னா இப்போ உப்பு கொம்பனின்னு சொல்லிக்கொண்டு குஞ்சு பிறந்த ஏரியாவில் இரவிரவாக முழு மண்ணும் போய்கொண்டே இருக்குது. இப்போ பல இடங்களில் மண் அள்ளப்பட்டு கொண்டே இருக்குது. இப்போ கிளிநொச்சியில் மண் அள்ளுறது நீங்கள் சொன்ன மாதிரி பெர்மிட் வந்து வேறு இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே இருந்தால் மண் போகும். அப்படின்னா ரூட்டை நிப்பாட்டணும். முதலாவது கிளிநொச்சியால் போகிறதுக்கான ஒரே ஒரு ரூட்டை வச்சிருக்கணும். அதுக்கு புல்மோட்டையிலிருந்து தான் மண் வருதுண்டா விஷமடுவில் இருந்து அதுக்குரிய செக்கிங் இருக்க முடியும். அந்த இடத்துல தான் மண் வருதா அது பார்க்க முடியும். அது இல்லாமல் இருக்கும் வரைக்கும் என்ன நடக்கும் என்றால் இந்த மண் பொமிட்டு அங்கே வருது, மண் இங்கே இருந்து இரவில் வலிக்கிறது அல்லது காலமையில் வலிக்கிறது. இப்போ தயவு செய்து இது කාලංකාලම පේසපරදාන එදකාන පොරිමුරයි හැමදාම සමාන දැනක් කියලා. එතකොට පොලිස් නිලධාරීන් එක්ක අපි හමුදාවේ නිලධාරීන් එකතු වෙලා මම හිතන්නේ රෑ වෙලාවට අඩුම ගන්න රෑටවත් පොයින්ට් එකක් දාලා එතනම මේගොල්ලෝ තමයි දැන් මේ honorable MB මෙතන මෙන්ෂන් කරා එතනම GH කිව්වා එතනම වලි හාරන්නම කියලා පාර දාලා තියෙනවනේ ඒක ලේසි විදිහින් අරන් යන්න පුළුවන් විදිහට. අනිත් එක මම මේ වෙනකොට වැලි කියුබ් ලොරි 90ක් කල්පනා. ඒකලා මිලියන ගණන් දඩ ගන්නවා. ඒක වැලි කියුබ් එකට 10 පාර දඩ ගන්නවා. හැබැයි ඒගොල්ලෝ ආපහු කොමිට් කරලා මේ ප්‍රොමිට් කරලා තමයි இருக்கும்போது இங்கே பார்க்குறேன். இது பேசப்படும். இது வந்து செவரன் காதன ஊரில் சங்கமாய் தான். இதுக்கு ஒரு முடிவு வரலை. தயவு செய்து ஏதாவது உங்களோட காலத்தில் நீங்கள் சொல்கிற கொமிட்டியோட ஃபோன் பண்ணி அதுக்கு இல்லைன்னா திரும்பவும் பேசப்பட்டு குளமுடைக்காம අවදාරි මොනියන්න பேர்லயே පොමිட் கொடுக்கலாம். ரெண்டாவது இங்க ஒரு அதிகாரிகள் தான் இப்ப இங்க வந்து அது சார் அதுல பாராளுமன்ற உறுப்பினர் கைக்கு திருப்பி கேட்கிறாரு உங்களுக்கு சொன்னா நீங்கள் உங்களுக்கு நிக்க நினைச்சு கொண்டு உறுப்பினர் மாதிரி கதை எல்லா கம்பெனியும் இருக்கு. தயவு செய்து இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் அளந்து கதைங்க நாங்க அளந்து கதைக்கிறேன். நான் சொல்றேன் 40 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். கௌரவ அமைச்சர் 40 எந்த கட்சி ஒரு நபர் கிடைக்கல நாமினேஷன் அடுத்த கிடைக்கணும். உங்களுக்கு இன்னொரு கிடைக்கல நாமினேஷனே கிடைக்கல. நாமினேஷன் கிடைக்கவே இல்ல. நீங்க என்ன பத்தி உங்களோட முக புத்தகத்துல எவ்வளவு விஷயம் எழுதி கொண்டு போறீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி ஐசிஎம்க்கு வைஃப் இல்லையா அரசா தெரியாதா வெளியே அனுப்புங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி ஒரு ஆக்களை பத்தி வெளியே போங்க. அழைக்கப்படுகின்ற ஆட்கள் மாத்திரம் அதிகாரிகள் நீங்க பொதுமக்கள் அரசியல் கட்சி தான் சரியா அதே நேரத்துல சரியா பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யணுமாக இருந்தா நாங்க டிசிசி ஆபீஸ்ல இருப்போம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் அர்ஜுனாவுக்கு இருக்கிறாரு, இந்த பக்கம் முறைப்பாடுகள் சொல்லுங்க. அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய குரலாக ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க இங்க பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். அப்ப அந்த பாராளுமன்ற சரி வாக்களித்த மக்களுக்கு நான் எப்படி எப்படி நீங்க யாழ்ப்பாணத்துக்கு பேருக்கு தெரியும். ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது 2010ஆம் ஆண்டு இரண்டாம் திட்டம். அதில் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி வந்து 2006ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அந்த ப்ரொஜெக்ட் அந்த இரண்டாம் திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 37 அடி கனவளவு வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கலாம். இரண்டாம் ஆண்டுவில் 35ல இருந்து 37 ஆகிற அந்த 2 அடி என்றதை வந்து 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்தில் வந்து இந்த இரண்டாம் ஆண்டு 1983ஆம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு ரினோவேட் பண்ணின பிறகு 2018ஆம் ஆண்டு 2000 மில்லியன் 1318
164 மில்லியன் செலவழிக்கப்பட்டது. அந்த ப்ராஜெக்டை வந்து அவ திருப்பி ரினோவேட் பண்ணி செய்யக்கூடிய காரணம் 35 அடியிலிருந்து 37வது அடிக்கு தண்ணியை உயர்த்தி வச்சிருக்கலாமான்னு சொல்லி அவர்கள் விவசாயத்துறையால செய்துதான் அந்த ப்ராஜெக்டை வந்து கிட்டத்தட்ட 100 ADB ஃபண்ட் பண்ணி 164 மில்லியன் செலவழிக்கப்பட்டு இருந்தது. அதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டு இந்த வரலாற்றில் முக்கியமான ஒரு புள்ளி வடக்கு மாகாண சபை ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த வடக்கு மாகாண சபையில வந்து ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டது. அந்த இளநமட தண்ணியை வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு ட்ரோட் ஒன்று பெருமண்டால், அதாவது வெள்ளங்கள் இல்லாம மழை ஒன்று பின்னாவான காலப்பகுதிகளில் வந்து கிளிநொச்சியில விவசாயம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில வந்து 2015ஆம் ஆண்டு அந்த விவசாயிகள் வந்து போராட்டங்கள் செய்து அதுக்கு பிறகு வடக்கு மாகாண சபை தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதால இந்த மொத்தம் 164 மில்லியன் US வந்து பாதிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வந்து வடக்கு மாகாணத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எங்க ஜாழ்ப்பாணத்தில் பிரச்சனை, நாங்க ஜாழ்ப்பாணத்தை, நாங்க கிளிநொச்சி, நாங்க மட்டக்களப்பு, நாங்க ட்ரிங்க் ரோடு தான் நாங்க ஒரு நாளுமே தெற்குல ஒரு நாளுமே அடிபடுறதில்லை. ஆனால் இப்படியான நேரத்துல வந்து அந்த முக்கியமா மகாவலி கங்கை என்ற ஒரு ப்ரொஜெக்டும் இதுக்குள்ள வந்துடும். அதால சிங்கள மக்கள் வந்து இதுல குடியேற்றப்படுவார் என்ற இது உண்டு. அதாவது வந்து இனம் சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளலாம். அதால நாங்கள் கிளிநொச்சி தண்ணியை வந்து அந்த 35 அடியிலிருந்து 37 ஆக்கினது மொத்தமா வந்து 50 மீட்டர் கியூப் வந்து, அதாவது 50 இல்லை 150 மில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து எங்கண்ட இரணமடு குளத்திட்ட மொத்த கெப்பாசிட்டி. அந்த அதுல வந்து அந்த 35 அடியிலிருந்து 37 அடி உயர்த்தின அந்த ப்ரொஜெக்டால இருக்கிற அந்த 2 அடியால வர அந்த கொள்வளவு தண்ணி காணும் யாழ்ப்பாணம் மாதிரி 2 மடங்கு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு சொல்லி அதுக்குரிய ஸ்டடி ப்ரொபோசல் எல்லாமே என்னடே இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றங்களாலையும் பிரச்சனையாலையும் வேற வேற பின்புலங்கள் நான் பலசா கலைக்க விரும்பல. யாழ்ப்பாண மக்களுக்குரிய குடிநீரை வந்து கிளிநொச்சியில இருந்து அங்கே அனுப்பாமட்டிருக்கோம். 2018 இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 164 மில்லியன் US பாவிச்சு இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் செய்துட்டு அதுக்கு பிறகு இவ திருப்பியும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று தண்ணி கொண்டு வரதுக்காண்டி செய்தவ. இதுல நாவக்குழி நினைக்கிறேன், எனக்கு இடம் தெரியல. இப்ப அதுவும் இல்லாம இருக்கு. ஆனால் உண்மையா பாத்தீங்கன்னா 2018 நல்லாட்சி அரசாங்கத்துக்கு பிறகு 35 அடி 37 அடியாக்கின பிறகு ஒவ்வொரு வருஷம் 2015 இருந்து 2024 வரைக்கும் அந்த தண்ணி மேவி பாஞ்சோண்டு நாட்டுக்கு வேஸ்டா போயிட்டு இருக்கு. அதை விட விவசாய காணிகளுக்கு சாதாரணமா 3.4 ஃபீட் மட்டும்தான் சாதாரணமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்கள்லையும் தண்ணீர் வழங்கப்படுறது. ஆனா கிளிநொச்சியில மட்டும் விவசாய காணிகளுக்கு 5.7 ஃபீட் வழங்கப்படுது. இதால என்னென்றால் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிநீரை கொடுக்க மாட்டோம் என்று என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்ன காலங்களில் வந்து இங்க கொடுக்காம, அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி. அப்ப என்ன பிரச்சனை சொன்னா யாழ்ப்பாணத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள கடற்கரை இருக்கும். அப்ப நாங்கள் ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி இல்லாம போய்க்கல, இந்த ப்ராஜெக்டும் வேஸ்டா போயிடும். அதோட திருப்பியும் இவ ஒரு ஆரோ பிளான் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டும் பாதியில நிக்குது. என்ன பிரச்சனை சொன்னால் சனத்தக செறிஞ்சு வாழ்ந்த கூடுற இடம் யாழ்ப்பாணம். அதோட கிளிநொச்சியில இருந்து வந்த கணவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் உரிமையை கொண்டாடி கொண்டு நாங்கள் யாழ்ப்பாணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு விரும்புகிறோம். இப்ப என்ன பிரச்சனை சொன்னா கௌரவ ஆளுநர்கிட்ட நான் உண்மையா கேட்கிறேன் என்றால் இந்த ப்ராஜெக்டால ஏன் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கலாம் இருக்கு என்றால் அந்த 2019ஆம் ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கு கொண்டு வந்து அந்த வெள்ளப்பெருக்கால வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நடக்க அந்த ஆக்ட் எல்லாம் சொல்லுது. அதுல குவார்டர்ஸ் கட்டப்பட்டிருக்கிறது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார்கள் வந்து அந்த டைம்ல அங்க இருக்க வேணும். ஆனா 2019ஆம் ஆண்டு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன், அந்த எத்தனை பில்லியன் 3 பில்லியன் லாஸ் வந்திருக்கு. மொத்த அந்த ப்ராஜெக்ட்ல சகல ப்ரொபோசலும் எடுத்துடலாம், சகல ரிப்போர்ட்டும் எடுத்துடலாம். அந்த 3 பில்லியன் லாஸ் வந்திருக்குது. அந்த 3 பில்லியன் லொஸுக்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த நேரம் இருந்த ஆளுநர்களுக்கு வந்து கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவைதான் இப்பவுமே இருக்கணும். அவை இது மடிக்கிற என்னென்றால் அந்த ஃபிளட் பேரேஜ்ல அவையெல்லாம் இருந்தது. ஒரு ஆள் கிளிநொச்சியில, ஒரு ஆள் முள்ளத்தில, ஒரு ஆள் மட்டக்களப்பில். ஆனால் அங்கே உதாரணம் தெரியும் அந்த ரேடியல் கேட் இருக்கு. அந்த ரேடியல் கேட் தாண்டியும் தண்ணி வாஞ்சால 3 பில்லியன் லாஸ். எத்தனையோ ஆயிரம் ஆக்கள் செத்துருக்கணும், எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் செத்துருக்குது, 4.7 ஆக்கள் செத்துருக்கணும். அந்த எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இது வந்து கிளிநொச்சியில் எடுத்திருக்கிறோம். நான் எங்களுடைய மதிப்புக்குரிய சிறிதவன் ஐயாட்டை என்னென்றால் இப்ப எங்களோட கெபாசிட்டி வந்து 37 ஃபீட் வரைக்கும் போகும் இந்த தண்ணி. ஆனால் நாங்கள் இப்ப வச்சிருக்கிறது 27 ஃபீட்ல. நாங்கள் 37 ஃபீட், அதாவது அதுலயும் திருப்பியும் அந்த ஆமிக்கால கரைச்சிட வரும் என்றால் 37 ஃபீட்டுக்கு நாங்கள் தண்ணியை உயர்த்தினோம் சொன்னால் இவங்க ஏர்ஃபோர்ஸ் கேம்ப் எல்லாம்
சில நேரங்களில் தண்ணி போடக்கூடிய எல்லாமே இருக்குது. அதற்காகவும் இவர்கள் 37 ஃபீட் வரைக்கும் தண்ணியை நிரப்பாம 27 ஃபீட்ல வச்சிருக்கிறதால தொடர்ந்து யாழ்ப்பாணத்து தண்ணி பிரச்சனையா இருக்கு. அதால இந்த ப்ரொஜெக்டை சம்பந்தமா நான் கம்ப்ளைண்ட் லெட்டர் உண்டு அடுத்த டிசிசிக்கு நான் எடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை தயவு செய்து ஸ்டடி பண்ணி கமிட்டி ஒன்றை ஃபார்ம் பண்ணி உண்மையாவே கிளிநொச்சி மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமெண்டா அதுக்கும் அந்த இன்ஜினியர் சொல்லியிருக்கணும். கருப்பட்ட முடிப்பண்ட இடத்துல திருப்பியும் ஒரு டேம் ஒன்று கட்டுறதுக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்கணும். அந்த ப்ரொபோசல்ல இரணமடுகின்ற மொத்தம் 150 மில்லியன் கியூபிக் மீட்டர் மொத்த கெப்பாசிட்டி. ஆனா கருப்பட்ட முடிப்பு டேம் வந்து 60 மில்லியன் கியூபிக் மீட்டர்ல கருப்பட்ட முடிவில் அந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்கணும். அப்ப கருப்பட்ட முடிவில் நாங்கள் அந்த குளத்தை கட்டினால் நாங்கள் தாராளமா யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு மேலதிகமா கிளிநொச்சி ஃபுல்லா முழு இடங்களுக்குமே விவசாயத்தை நாங்கள் கிளிநொச்சி விவசாயம் தங்கிய இடம் பண்ணபடியா அந்த பொதுமக்களுக்கு பிள்ளையா சொல்லியிருக்கு இங்க இருந்து தண்ணி போனா உங்களுக்கு விவசாயம் செய்யலாம். அப்படி ஒரு விஷயம் ஒன்றை செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு. இது சம்பந்தமான சகல டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பழைய ப்ரொபோசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை நம்ம மன்னிச்சு கொள்ளணும். அவைக்கும் எதிராக வந்து இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு. சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாங்களும் முந்தி யாழ்ப்பாணத்தில் இருந்த அரசியல்வாதிகளை சேர்ந்து அந்த 3 பில்லியன் லொஸுக்கு வந்த நடவடிக்கை எடுக்க சொன்ன அந்த ரிப்போர்ட்டையும் இல்லாம பண்ணி 4 தொடக்கம் 5 எக்ஸ்பர்ட்டோட கொழும்புல இருந்து நல்லாட்சி அரசாங்க காலத்துல வந்தது. அந்த ரிப்போர்ட்டையும் இல்லாம பண்ணி அவைக்குரிய ஆக்ஷனும் எடுக்காம தொடர்ந்து இப்படியே போய்கொண்டிருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரைம் என்னை பொறுத்த வரைக்கும். இது சம்பந்தமான ஃபார்மல் லெட்டர் நான் எங்களுடைய கௌரவ ஆளுநருக்கும் கௌரவ டிசிசி சேர்மன் கிளிநொச்சி மக்களும் பிள்ளையா விளைய கொள்ளக்கூடாது. இரணமான தண்ணியை கொண்டே கொடுத்தா எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லையா அப்படி அல்ல. கிளிநொச்சியை வந்து நடுவில் இருக்கிற இடம். ரெண்டாவது எங்களோட விவசாயம் செய்யலாம் ஒரு நாளுமே இல்லை. கருப்பட்ட முடிவில் அடுத்தோடைய மற்ற இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த மற்ற குளத்தை கட்டுறதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கணும். இது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் என்றதை தாண்டி யாழ்ப்பாணத்தில் குடிக்க தண்ணி என்ற இல்லாத நேரத்தில் நாங்கள் கிளிநொச்சியில பார்த்து பிரயோசனம் இல்லை. கிளிநொச்சியில பயிர் செய்யாம யாழ்ப்பாணத்தில் சூடு தின்னாது. இது ஒரு நல்ல அடிப்படையில் அரசியல் இல்லாம இதை செய்ய மட்டும் அன்பாக கேட்டுக்கொள்ள இது சம்பந்தமா